டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி. ஸோ நிஃப்டி இன்றைக்கி ஒரு க்ரீன் கேனில் ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு 135 பாயிண்ட் பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இன்பிட்வீன் மூமெண்ட்ஸை இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய 26th ஆகஸ்ட் அந்த ரெட் கேண்டலுக்கும் மேலே போகும்போது, இல்லை அந்த ரெட் கேண்டலுடைய ஹை அட்லீஸ்ட் டச் பண்ணும்போது, எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு சின்ன இறக்கமாகுது. அதாவது நான் ரெட் கேண்டில் மாதிரி எதிர்பார்க்கல. மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் சைடில் ஒரு பெரிய விக் இருக்கிற மாதிரி ஃபார்மேஷன்ஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இறக்கம் கூட வரலாம். அது வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு திரும்பவும் இறக்கம் கூட வரலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி இறக்கம் வந்துச்சு அப்படின்னா திரும்பவும் நமக்கு இந்த ட்ரெண்ட்லேருந்து தான் ஒரு ஹோப்பாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக கன்சல்டேஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால இந்த லெவலில் நமக்கு ஒரு சப்போர்ட் தான். அதுக்கு கீழே வரும்போது இந்த ட்ரெண்ட்லைன் சப்போர்ட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபால், இந்த சைட்வேஸ் எல்லாமே நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன்ஸில் ஒரு மீடியம் லெவலில் ஒரு சைட்வேஸ், இல்லை ஒரு ஷார்டஸ்ட் லெவலில் ஒரு சைட்வேஸ் வந்து நம்மளுக்கு அது போகணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணணும். அது பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம ஃபர்தர் மூவ் இந்த இடத்த எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ஸ் கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் கிரியேட் பண்ணிருச்சு. இதை நம்ம எப்படி டபுள் பாட்டமாக எடுத்துக்கலாம்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டச் பண்ணிட்டு அடுத்த நாள் ஒரு கிரீன் கேண்டில் ஒரு அப் மூவ், தென் அகைன் வந்து அதே இடத்த டச் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் கிரீன் கேண்டில் ஒரு அப் மூவ். அப்போ இது கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய நெக் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேத்து ஃபார்ம் ஆன 2 செப்டம்பர் கேண்டிலுடைய ஹை தான் அதனுடைய நெக் பாயிண்ட்ல நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது நம்மளுக்கு அதனுடைய ஹை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்கும் போது இது டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டாக நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கக்கூடிய ரெட் கலர் லைனை தான் நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த கேண்டிலுக்கும் கொஞ்சம் கீழே அது இருக்கு, பிளஸ் அது ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டாக நமக்கு இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எது வரைக்கும் ஃபர்தர் மூவ் கிடைக்கல அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளுக்கான ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அட் த சேம் டைம் இந்த பீக்லேருந்து ஒரு சிவியர் ஃபால் வந்துச்சு இல்லைங்களா, அப்போ அந்த பீக் ஒரு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அந்த ரெஸ்டன்ட் பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனும் எனக்கு தெரிஞ்சு ஒரே டைம்ல நமக்கு ரீச் ஆனாலும் ஆகலாம். அப்போ அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு அப்பும் வரல. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்கும்னு ஒரு டவுட்டாக இருக்கு. எஸ், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு. அப்போ இந்த லைனை டச் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 29th ஆகஸ்ட் கேண்டிலுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு நெக் பாயிண்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ 29th ஆகஸ்ட் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால்லாம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த பாட்டம் வந்து ஒரு பெரிய மூவ் கிடைக்கல. அட்லீஸ்ட் அந்த பாட்டம் வரைக்கும் நம்மளுக்கு திரும்ப வரலாம். இல்லை மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை ரீச் பண்ணது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதும் இந்த ஜோனை பற்றி உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். அதான் ஒரு பெஸ்ட் லெவலாக இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி நம்மளுக்கு நேற்று ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் நம்மளுக்கு எங்கே வச்சிருக்கேன்னு நீங்கள் பாருங்க. நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த 17th ஜூலை கேண்டலுடைய ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ண முடியல. ரீசன் நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது. அந்த இடத்த டச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோசி கேண்டில் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் மூவான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட்லைன் நமக்கு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டவுன் மூவ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பிரேக் பண்ணும்போது தான் அது ஒரு கிளியர் பிரேக் அவுட்டாக நமக்கு இருக்கும். மார்க்கெட் அந்த மாதிரி மூவ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஃபார்மா. ஸோ ஃபார்மாவில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த 2 ஜோன்ஸ்க்கு இன்பிட்வீன்ல நமக்கு ஒரு சைட் வேஸ் அப்படிங்கிறத பாசிபிலிட்டி. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு இறக்கம் ஏற்றம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த ஜோனை டச் பண்ணுச்சு அப்படின்னா திரும்பவும் ஒரு இறக்கம் நடக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை அப்படி இறக்கம் நடக்காமல் இறக்கம் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக மாறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்கு. அடுத்ததான் நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்லேருந்து கண்டினியூஸாக ஏறிட்டு இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு கிளியர் மார்னிங் ஸ்டார் இண்டிகேட் பண்ணியிருந்தேன். அந்த கிளியர் மார்னிங் ஸ்டாருக்கான இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ் கொடுக்கும் அப்படிங்கிறதா இண்டிகேஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக நல்ல ஒரு கிரீன் கேண்டில், ஆக்சுவலாக லாஸ்ட் 3 டேஸாக நல்ல கிரீன் கேண்டில் தான். பட் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் நம்ம மார்னிங் ஸ்டாரை ஃபீல் பண்ணோம். அப்போ மார்னிங் ஸ்டார் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட மூவ்ங்கிறது இங்கே ஸ்ட்ராங்காக நடந்துட்டு இருக்கு. நான் இதை உங்களுக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்மளுக்கு அதில் கண்டினியூஸாக 3 கிரீன் கேண்டில் வரல. நீங்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் கேண்டில் நிஃப்டியும் சென்செக்ஸ்லையும் வந்துருச்சு. பட் இதில் நமக்கு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் வந்திருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்பிட்வீனில் இருக்கிறது ஒரு ரெட் கேண்டிலாக இருந்தாலும் கூட அது ஒரு பாசிட்டிவான க்ளோசிங் தான் ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சு பார்க்கும்போது. ஸோ நம்மளுக்கு அது ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான். பட் நிஃப்டி 50 அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அதில் 3 கிரீன் கேண்டில் வந்துருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மார்னிங் ஸ்டாருக்கான ஒரு அப்பும் நம்மளுக்கு இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை ஒரு ரெஸ்டன்ட் ஆகும். தென் அதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிக்கக்கூடிய அந்த ஹரிசாண்டல் ரெஸ்டன்ட்டையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் சென்செக்ஸ் வந்து நம்மளுக்கு நிஃப்டி மூவ் ஆன மாதிரியே உங்களுக்கு பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
பாசிட்டிவ் சைன்ஸ் நம்மளுக்கு நிஃப்டிலையும் சரி இல்லை சென்செக்ஸ்லையும் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளால் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்மளால் இது வந்து இண்டிகேட் பண்ண முடியாது. அடுத்ததாக மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மிட் கேப்பில் அந்த ட்ரெண்டில் நம்மளுக்கு டச் ஆகிக்கிட்டே இருக்குது. டச் பண்ணி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஹரிசாண்டல் லெவலினுடைய சப்போர்ட் வந்து இந்த ப்ரீவியஸாக கன்சல்டேட்டாக ஒர்க் அவுட் ஆனால் அதனுடைய ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அது வந்து சின்ன ஒரு கேப்லேயே நமக்கு அதை டச் பண்ணாமல் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணுச்சுன்னா நம்ம திரும்ப ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு திங்க் பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த ட்ரெண்ட்லையும் நமக்கு ஒரு சப்போர்ட் தான். அடுத்ததா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் கிட்டத்தட்ட பிரேக் அவுட்டுக்கு நமக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்கட்டும். ப்ளஸ் இதில் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷனுக்கான இண்டிகேஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது 21 ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது அதனுடைய நெக் பாயிண்ட் பிரேக் ஆன மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அட் த சேம் டைம் அது பிரேக் ஆகும்போது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ரெலைன் பிரேக் ஆயிரும். அப்போ இந்த ரெலைன் பிரேக் அவுட் நமக்கு எது இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ரெலைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு தான். அப்போ அந்த டபுள் பாட்டமுடைய பிரேக் அவுட் நம்மளுக்கு எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணியிருந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ட் லைன் வரைக்கும் தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு மூவ் எதிர்பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸும் நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா இங்கேயும் வந்து நல்ல கிளியரான ஒரு மார்னிங் ஸ்டார் ஃபார்மேஷன் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நல்ல பாசிட்டிவாக தான் போயிருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸில் ஒரு இறக்கம். அந்த இறக்கம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த கிரீன் லைனை கிளியராக ரீட்வெஸ்ட் பண்ணி இந்த கேண்டில் வந்து பாருங்க. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆணி மாதிரியே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஒரு புல்லிஷ் ஹேமர்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் சைன் தான், எக்ஸாக்டாக சப்போர்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் அது ஒரு ரீடெஸ்டிங் கேண்டிலாகவும் இருக்கு. இப்போ நம்மளுக்கு ரீடெஸ்டிங் நடந்துருச்சு. நீ அடுத்த கட்டமாக நம்மளுக்கு 22 ஆகஸ்ட் அந்த கேண்டிலுடைய ஹை பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு டவ் ஜோன்ஸில் நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கான இண்டிகேஷன்ஸ் இப்போதைக்கு கிளியராகவே இருக்கு. ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அது ரீச் ஆகும்போது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறேன். அடுத்ததாக திரும்பவும் வந்து பாருங்க நாஸ்டாக்ல ஒரு பெரிய கேப் டவுன், அந்த சென்டர் லைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து டச் பண்ணதுக்கப்புறம் அது கீழேயும் போயிருக்கு. பட் அங்கிருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ளஸ் ப்ரீவியஸ் ஸ்விங் லோவுக்கு பக்கம் வரைக்கும் போயிட்டு தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா S&P 500 வந்து நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸாக்டாக ரீச் ஆகல. பட் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ரீச் பண்ணியிருக்காங்க. அங்கிருந்து ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி நம்மளுக்கு ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு மூவ் அப்படிங்கிறது இல்லை. ரொம்ப நாட்களாகவே ஒரு சைட் வைஸ் போயிட்டு இருக்கு. இங்கிருந்து அந்த ஸ்ட்ராங் மூவ் நமக்கு கிட்டத்தட்ட ஸ்லோ ஆகிறது கிளியராகவே தெரியுது. அடுத்ததாக கோல்டு. ஸோ கோல்டு நல்ல ஒரு ஏற்றம்னே சொல்லணும். நம்ம எதிர்பார்த்தது தான். ஸோ எதிர்பார்த்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் நம்மளுக்கு வந்து கோல்டு கொடுத்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரீச் ஆகும் நான் நினைக்கிறேன். அடுத்ததா சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு இறக்கம் வந்து இந்த லைனை டச் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட்டை ஃபீல் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நம்மளால வந்து எந்த ஒரு மூவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னாலும் சரி, இந்த ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டில்ஸில் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அடுத்ததாக க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் ஒரு இறக்கம் அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ட் எடுக்க சான்சஸ் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணி, பட் அதுக்கு முன்னாடி ஒரு இறக்கம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இது டவுன் மூவுக்கான இண்டிகேஷனானு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. கொஞ்சம் வேணா நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இருந்தாலும் நமக்கு எக்ஸாக்டாக ரீச் ஆக கிடையாது. இப்போ நம்மளுக்கு அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் ஒரு ஃபர்தர் மூவை இந்த இடத்துல நம்மளால எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். ஸோ மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் வந்து காமிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ நீங்கள் ஒரு லேப்டாப்லையோ இல்லை டெஸ்க்டாப்லையோ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி இல்லைன்னா நீங்கள் உங்களோட மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோமில் போயிட்டு என்னுடைய சேனல் சர்ச் பண்ணுங்கள். குரோமில் போய் சர்ச் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு அந்த 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் மோடுக்கு மாற்றிக்கங்க உங்கள் மொபைலை. அப்படி மாற்றிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. அவங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி என்னுடைய கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் தாராளமாக இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel1 Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.